வணக்கம். இன்னைக்கு நம்ம பிட்பக்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். அட, இது கோட் ஸ்டோர் பண்ற ஒரு இடம் தானே நினைச்சிட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம், நீங்க ஒரு பெரிய விஷயத்த மிஸ் பண்றீங்க. பிட்பக்கெட் வெறும் கோட் ரெபாசிட்டரி மட்டும் இல்ல, அது ஒரு டீமோட ஒட்டுமொத்த ஒர்க் ஃப்ளோவையே மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூல். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். சரி வாங்க கொஞ்சம் ஆழமா போலாம். ஒரு கார் தயாரிக்கிறதுக்கும் ஒரு மொபைல் ஆப் எழுதுறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? என்னடா இது சம்பந்தமே இல்லாம கேக்குறானேன்னு தோணுதா? ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, ரெண்டுக்குமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு பொதுவான சவால் இருக்கு. அந்த சவால் என்ன தெரியுமா? ஒரே நேரத்துல நடக்கிற பல வேலைகளை மேனேஜ் பண்றது. இந்த ஆர்கைவ் ஆய்வு கட்டுரையில சொல்ற மாதிரி ஒரு பிரிச்சு ஆள்ற டெக்னிக் தான் இதுக்கெல்லாம் தீர்வு. டெக்னாலஜி உலகத்துல இதை தான் நாம பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்றோம். இது சாஃப்ட்வேருக்கு மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் மாதிரி ரொம்ப சிக்கலான வேலைகளுக்கும் இது பொருந்தும். இங்க பாருங்களேன், ஒரு பக்கம் ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட் டிசைன் பண்றாங்க, இன்னொரு பக்கம் சாஃப்ட்வேர் கோட் எழுதுறாங்க. ஆனா ரெண்டு இடத்துலயும் அடிப்படை பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான். எப்படி பல பேர் ஒரே சமயத்துல வேலை செய்யும்போது எந்த குழப்பமும் இல்லாம வேலையை முடிக்கிறது? இந்த பிரச்சனை எவ்வளவு நிஜமானதுன்னு டெவலப்பர்ஸை கேட்டா தெரியும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல ஒரு டெவலப்பர் ரொம்ப நொந்து போய் கேக்குறாரு, ஐயோ மெயின் ஏபிஐ மாறிட்டே இருக்கு, அதனால என்னோட சின்ன சின்ன சேஞ்சஸை கூட கமிட் பண்ண முடியல. எல்லாத்தையும் அப்படியே கமிட் பண்ணாம வச்சிருக்கேன், ஆனா இது சரியில்லைன்னு என் மனசு கூட உறுத்துது. பாருங்க, இது ஒருத்தரோட பிரச்சனை இல்ல, இது ஒரு பொதுவான குழப்பம். சரியா? இந்த மாதிரி குழப்பங்களை எல்லாம் சரி பண்றதுக்கு தான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்துச்சு. இதுல நம்ம பிட்பக்கெட் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணதுன்னு பார்க்கலாமா? மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிட்ஹப், கிட்லாப்னு இதுக்கு நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க. பிட்பக்கெட் கூட ஆரம்பத்துல மெர்க்யூரியல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாரையும் போல கிட்க்கு மாறிடுச்சு. அப்போ இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அதோட மிகப்பெரிய பலமே ஜீரா, கான்ஃப்ளூயன்ஸ் மாதிரி மற்ற அட்லாசியன் டூல்ஸோட ரொம்ப நெருக்கமா வேலை செய்யறது தான். அப்போ நாம முதல்ல பேசின அந்த பிரான்ச்சிங் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரி. உங்க மெயின் கோட எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாம அதோட ஒரு காப்பியை எடுத்து உங்களுக்கு வேண்டிய மாற்றங்கள், சோதனைகள் எல்லாத்தையும் அதுல செஞ்சு பார்க்கலாம். இதனால உங்க மெயின் கோட் எப்பவுமே சேஃபா இருக்கும். ஓகே, பிரான்ச்சிங் மூலமா ஒரு பிரச்சனை தீர்ந்தது. ஆனா இப்ப நமக்கு முன்னாடி இன்னொரு சவால் வந்து நிக்குது. பல பிரான்ச் இருக்கு, பல டெவலப்பர்ஸ் வேலை செய்றாங்க. யார் எதை மாத்தலாம், யாருக்கு என்ன அதிகாரம்னு எப்படி கட்டுப்படுத்துறது? வாங்க அடுத்த லெவலுக்கு போலாம். பெரிய கம்பெனிகள்னு வரும்போது செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் பிட்பக்கெட் இதுக்குன்னே ஒரு தெளிவான 4 லெவல் பெர்மிஷன் சிஸ்டம் வச்சிருக்காங்க. வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் குளோபல் பெர்மிஷன்ஸ். இதுதான் டாப் லெவல் கண்ட்ரோல். அதாவது ஒட்டுமொத்த பிட்பக்கெட் சிஸ்டத்தையும் இதுதான் கட்டுப்படுத்துது. யார் லாகின் பண்ண முடியும், யார் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம், யார் எல்லாத்துக்கும் மேல சிஸ்டம் அட்மின், இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் இங்க தான் முடிவு செய்யப்படும். ரெண்டாவது லெவல் ப்ராஜெக்ட் பெர்மிஷன்ஸ். இப்போ ஒரு படி உள்ள வரோம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்குள்ள நிறைய ரெபாசிட்டரிஸ் இருக்குமா, அந்த ப்ராஜெக்ட் அளவுல கண்ட்ரோல் பண்றது தான் இது. ஒரு டீமுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க மட்டும் அனுமதி கொடுக்கலாம், இன்னொரு டீமுக்கு கோட் எழுதவும் அனுமதி கொடுக்கலாம். மூணாவது லெவல் ரெபாசிட்டரி பெர்மிஷன்ஸ். இப்போ கண்ட்ரோல் இன்னும் டீப்பா, இன்னும் நுணுக்கமா போகுது. ஒரே ப்ராஜெக்ட்குள்ளேயே ஒவ்வொரு தனி ரெபாசிட்டரிக்கும் தனித்தனி ரூல்ஸ் போடலாம். ஒரு ரெப்போவை ஒரு டீம் மட்டும்தான் தொட முடியும்னு செட் பண்ணலாம். நாலாவது கடைசி லெவல் பிரான்ச் பெர்மிஷன்ஸ். இதுதான் இருக்கிறதுலயே மைக்ரோ லெவல் கண்ட்ரோல். மெயின் பிரான்ச் இல்ல ப்ரொடக்ஷன் பிரான்ச் மாதிரி ரொம்ப முக்கியமான பிரான்ச்சுகளை யாரும் தெரியாம கூட மாத்திடாம லாக் பண்ணி வைக்க இது உதவும். ஒரு புல் ரிக்வெஸ்ட் அப்ரூவ் பண்ணாம இதுல ஒரு எழுத்த கூட மாத்த முடியாதுன்னு நீங்க ரூல் செட் பண்ணலாம். இந்த 4 லெவல் பெர்மிஷன்ஸ் மட்டும் இல்லங்க, பெரிய என்டர்பிரைஸ் கம்பெனிகளுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியும் அட்லாசியன் கிளவுட்ல இருக்கு. ஐபி அலோவ் லிஸ்டிங் வச்சு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன், டேட்டா என்கிரிப்ஷன், ஒரு முழுமையான பாதுகாப்பு கோட்டையே இது கொடுக்குது. சரி, இப்போ நம்ம கோடை ஸ்டோர் பண்ணிட்டோம், அதை பாதுகாக்கவும் செஞ்சுட்டோம். ஆனா பிட்பக்கெட்டோட வேலை அதோட முடியல. அடுத்த கட்டத்துக்கு போவோம். எப்படி நம்ம முழு டெவலப்மெண்ட் ப்ராசஸையும் ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கம்பாரிசன் ரொம்பவே பவர்ஃபுல். ஜீராவை சோர்ஸ் ஆஃப் ட்ரூத், அதாவது உண்மையின் ஆதாரன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிட்பக்கெட்டை சோர்ஸ் ஆஃப் கோட், அதாவது கோடின் ஆதாரன்னு சொல்லலாம். சிம்பிளா சொன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜர் பிளான் பண்ற விஷயத்த டெவலப்பர் எழுதுற நிஜமான கோடோட கனெக்ட் பண்ற பாலம் தான் பிட்பக்கெட். இதுதாங்க நிஜமான கேம் சேஞ்சர்.
இந்த கனெக்ஷனுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் ஸ்மார்ட் கமெண்ட்ஸ். இது என்ன பண்ணுனா, நீங்க கோட் கமிட் பண்ணும்போது அந்த மெசேஜ்ல ஜீரா டிக்கெட் நம்பரையும் #in progress #time to hearts மாதிரியான கமெண்ட்ஸையும் சேர்த்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஜீரால இருக்கிற டிக்கெட் அப்டேட் ஆயிடும். யோசிச்சு பாருங்க எவ்வளோ நேரம் மிச்சமாகுது. டெவலப்பர்ஸ் திரும்ப திரும்ப ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ற வேலையை விட்டுட்டு முழுசா கோட்ல கவனம் செலுத்தலாம். பிட்பக்கெட்ல இருக்கிற டிப்ளாய்மெண்ட்ஸ் ஃபீச்சர் CI/CDன்னு சொல்ற தொடர்ச்சியான டெலிவரி ஒர்க் ஃப்ளோவை ரொம்ப சுலபமாக்குது. அப்படின்னா என்னன்னா, ஒரு டெவலப்பர் கோட் எழுதின நிமிஷத்துல இருந்து அது கஸ்டமர் கைக்கு போற வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்றது தான். உதாரணத்துக்கு, கோட் மர்ஜ் ஆனதும் அது தானாவே டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு போகும். அங்க எல்லாம் ஓகேன்னு நாம சொன்னதுக்கு அப்புறம் அடுத்ததா ஸ்டேஜிங்க்கும் ஃபைனலா ப்ரொடக்ஷனுக்கும் நம்மளே அனுப்பிக்கலாம். இதுக்கும் மேல ஆட்டோமேஷன் வேணுமா? அதுக்கும் வழி இருக்கு. வெப்ஹூக்ஸ் மற்றும் பிட்பாக்கெட் API மூலமா நம்ம கற்பனை பண்ற எதை வேணாலும் செய்யலாம். ஒரு கோட் புஷ் ஆன உடனே உங்க டீம் ஸ்லாக் சேனலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகணுமா, இல்ல வேற ஒரு CI/CD டூலை ட்ரிகர் பண்ணணுமா? வெப்ஹூக்ஸ் வச்சு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அப்போ மொத்தத்துல பார்த்தா பிட்பக்கெட்டை நாம ஒரு தனிப்பட்ட டூலா மட்டும் பார்க்கக்கூடாது, அது ஒரு பெரிய டெவாப்ஸ் எக்கோசிஸ்டத்தோட இதயமா பார்க்கணும். இந்த டூல் பாக்ஸ் மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ண, மேனேஜ் பண்ண, அப்புறம் டிப்ளாய் பண்ண தேவையான எல்லா கருவிகளையும் பிட்பக்கெட் ஒரே இடத்துல நமக்கு கொடுக்குது. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசினதை சுருக்கமா பார்க்கலாம். பிரான்ச்சிங் மூலமா சிக்கலான வேலைகளை ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பல லெவல் பெர்மிஷன்ஸ் உங்க கோடுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஜீராவோட கனெக்ட் பண்றதால பிளானுக்கும் நிஜத்துக்கும் உள்ள இடைவெளி குறையுது. பைப்லைன்ஸ் மூலமா உங்க வேலையை ஆட்டோமேட் பண்ணலாம். மொத்தத்துல சொன்னா பிட்பக்கெட் வெறும் ரெபாசிட்டரி இல்ல, அது ஒரு கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இப்ப ஒரு கேள்வி, நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நீங்க இப்ப யூஸ் பண்ற வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வெறும் உங்க கோட பத்திரமா வச்சுக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் மட்டும்தானா, இல்ல உங்க முழு ஒர்க் ஃப்ளோவையும் இயக்குற ஒரு இன்ஜினா இருக்கா?